பாருங்க, மாப்பிள்ளை பையனுக்கு வயசு 28 தான் ஆகுது. ரொம்ப நல்ல குடும்பம், பாத்துக்கங்க. நான் வேணா அவங்களோட ஜாதகத்தை வாங்கி தரேன். நீங்க ஒரு வாட்டி 2 பேரோட பொருத்தத்தையும் பார்த்துட்டு மத்ததெல்லாம் பேசிக்கலாம். நீங்க சொல்றது சரிதாங்க. ஜாதகம்லாம் பாத்துக்கலாம். ஆனா முதல்ல பையனை பிடிக்கணும்ல. பையனமோ வெளிநாட்டுல வேலை செய்யற மாதிரி இருக்கு. பிள்ளைய தூரமா கட்டி கொடுத்துட்டு நாங்க இங்க பக்கு பக்குன்னு உட்காந்துருக்கணும் பாத்தீங்களா? ஊருக்குள்ளே ஏதாவது மாப்பிள்ள இருந்தா சொல்லுங்க. அம்மா, நான் அந்த மாப்பிள்ளை தம்பிட்ட பேசிட்டேன். வெளிநாட்டுல இப்போதைக்கு தான் வேலையாம். இன்னும் 2 வருஷம் கழிச்சு இங்க வந்துருவாங்க. இப்பவே கல்யாணம் பண்ணி வச்சிட்டீங்கன்னா 2 வருஷம் அங்க நல்லா ஜாலியா இருந்துட்டு அப்புறம் இங்க வந்துட்டு செட்டில் ஆயிருவாங்கல்ல. ஆனா பிள்ளைய இவ்வளவு தூரமா கட்டி கொடுக்க பயமா இருக்குங்களே, அதனாலதான் சொல்றோம். உள்ளூர்ல ஏதாவது மாப்பிள்ளை இருந்தா சொல்லுங்க. நல்ல சம்பந்தம் விடுறீங்களேன்னு வருத்தமா இருக்கு. நீங்க இன்னைக்கு நல்ல சம்பந்தம்னு சொல்லிட்டு போயிருவீங்க. நாளைக்கு எங்க பிள்ளை கஷ்டப்படுறத நாங்கள கண்ணால பாக்கணும். கொஞ்சம் பாருங்க, ஒன்னும் அவசரம் இல்ல. பொறுமையாவே பார்த்தா போதும். கொஞ்சம் பார்த்து நல்லதா பார்த்து சொல்லுங்க. சரிங்கம்மா. தம்பி வாப்பா. டாக்டர் தம்பி நீங்களும் வாங்க. 2 பேரும் கரெக்டான டைம்ல தான் வந்திருக்கீங்க. என்னக்கா, என்ன கரெக்டான டைம்? தம்பி, நம்ம கண்மணிக்கு மாப்பிள்ளை பார்த்துட்டு இருக்கோம் தம்பி. அதான் புரோக்கர் நிறைய மாப்பிள்ளை போட்டோ எல்லாம் எடுத்துட்டு வந்திருக்காரு. எதை சூஸ் பண்றதுன்னு தெரியாம தான் முழிச்சிட்டு உட்காந்துருக்கோம். கண்மணிக்கு மாப்பிள்ளை பாக்குறதா அக்கா சொன்னாங்க. அதுக்கு கார்த்திக் ஏன் இவ்வளவு ஷாக் ஆகுறாரு? அவருக்கு தான் கல்யாணம் குழந்தைலாம் இருக்குல்ல, அப்புறம் எவ்வளவு ஷாக் ஆகுறாரு? டேய் தம்பி. சொல்லுக்கா. அதான்டா புரோக்கர் 10 மாப்பிள்ளை போட்டோ அவங்க ஜாதகத்தெல்லாம் கொடுத்துட்டு போறேன்னு சொல்லியிருக்காரு. நம்ம பக்கத்துல இருக்க ஜோசியக்கார்ட்ட போய் பொருத்தம் பார்த்துட்டு வந்துடலாமா? ஏன்னா எல்லாம் கொஞ்சம் ஃபாரின் மாப்பிள்ளை அப்படி இப்படின்னு இருக்குடா. அதான் யோசனையா இருக்கு. அக்கா சொல்லுங்க தம்பி. இல்ல ஃபாரின்லாம் ஏன் மாப்பிள்ளை பாத்துக்கிட்டு கண்மணியை விட்டு எல்லாரும் பிரிஞ்சு இருக்க முடியுமா? வேணாக்கா, உள்ளூர்லயே நிறைய மாப்பிள்ளை நல்லா இருக்காங்கல்ல, அவங்கள யாராவது பாக்கலாமே. ஆமாங்க கார்த்திக் தம்பி, அதைத்தான் நானும் இவ்வளவு நேரம் புரோக்கர்ட்ட சொல்லிட்டு இருந்தேன். உள்ளூர்ல ஏதாவது நல்ல மாப்பிள்ளை நல்ல ஜாதகத்தோட இருக்காங்கல்ல, அவங்கள கூட்டிட்டு வாங்கன்னு சொல்லியிருக்கேன். அவரே எடுத்துட்டு வரேன்னு சொல்லியிருக்காரு. கார்த்திக் தேவையில்லாம மத்தவங்க விஷயத்துல தலையிட மாட்டாரு. ஆனா கண்மணி விஷயத்துல முதல் டைம் அவரோட ஒப்பீனியனை சொல்லியிருக்காரு. எங்கேயோ இடிக்குதே. ஆமாக்கா, கார்த்திக் சொல்றது உண்மைதான். உள்ளூர்லயே மாப்பிள்ளை பார்க்கலாமே. என்னோட ஃப்ரெண்டு கூட ஒரு பையன் நல்ல பையன் இருக்காங்கக்கா. அந்த பையனை கூட கேட்டு பார்க்கலாமா? அவன் ஜாதகத்தையும் அவன் போட்டோவையும் வாங்கிட்டு வரவா? சரி மாப்பிள்ள, உனக்கு தெரிஞ்ச பையனா இருந்தா தாராளமா கொடுத்துடலாமே. கார்த்திக், என் கூட வரீங்களா? நம்ம 2 பேரும் அந்த பையன் வீட்டுல போய் போட்டோ ஜாதகம் எல்லாம் வாங்கிட்டு வந்துடலாமா? இல்ல ராஜா ப்ரோ, எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு. நீங்க போய் வாங்கிட்டு வாங்க. ஏக்கா, நீ பேசிட்டு நான் போய் வாங்கிட்டு வந்துடுறேன். சரிப்பா. தம்பி, கல்யாணத்துக்கு தேதி குறிக்கிறதுக்கு நாங்கெல்லாம் காலையில சீக்கிரமாவே கோயிலுக்கு கிளம்புறோம். அக்கா, யார் யார் போறீங்க? நானும் மாமாவும் மட்டும்தான்ப்பா. அப்படியா? இல்லக்கா, நானும் வரேன். கார்த்திக், கண்மணி எல்லாரையுமே கூட்டிட்டு போலாம். டேய், தேதி தானடா குறிக்க போறோம். அதுக்கு எதுக்கு இத்தனை பேரு? தேதி தான் குறிக்க போறீங்க, கோயிலுக்கு தானே போறீங்க. நாங்க சும்மா கோயிலுக்கு வரோம், நீங்க தேதி குறிங்க. அப்படியா? சரிப்பா, சரி. இருங்க, நான் போய் அந்த பையனோட ஜாதகத்தை வாங்கிட்டு வரேன். சரி. கார்த்திக், ராஜா வாங்க, என் கூட வாங்க. இல்ல நீங்க போயிட்டு வாங்க. அட வாங்கன்னு சொல்றேன்ல. மாமா, வரும்போது எனக்கு நான் கேட்டேன்ல, மறக்காம வாங்கிட்டு வந்துரு. பாய் மாமா. டேய், அவனுங்களே அவசர அவசரமா போயிட்டு இருக்கானுங்க. என்னடா வாங்கிட்டு வர சொல்ற? அது ஒண்ணும் இல்லம்மா, எனக்கும் மாமாக்கும் உள்ள சீக்ரெட். என்னம்மா, நீயும் அப்பாவும் இவர்கிட்ட டியூஷன் படிச்சிட்டு இருக்கீங்களா? டியூஷனா? ஆமா, 2 பேரும் நடுவுல குத்த வச்சு உட்கார்ந்து இருக்கிறத பார்த்தா அப்படிதான் தெரியுது. ஏலே லூசு பயலே, இவர் கல்யாண புரோக்கர்டா. நம்ம கண்மணி அத்தைக்கு மாப்பிள்ளை பாக்குறதுக்காக வர சொல்லியிருக்கேன். மாப்பிள்ளை போட்டோ ஜாதகம் எல்லாம் எடுத்துட்டு வந்திருக்காரு. அப்படியா? அடடே, அத்தைக்கு கல்யாணம்னே தம்பிக்கு முகத்துல சந்தோஷத்தை பாரு. ஆட ஆத்தையாது சொத்தையாது, யாருக்கு கல்யாணம் ஆனா என்ன ஆகலன்னா எனக்கு என்ன? புரோக்கரே, பொண்ணுக்கு தான் மாப்பிள்ளை தேடுற மாதிரி மாப்பிள்ளை போட்டோ எல்லாம் வச்சிருக்கீங்களா? பையனுக்கு பொண்ணு தேடுற மாதிரி பொண்ணு போட்டோ அதெல்லாம் கையில வச்சிருக்கீங்களா? பொண்ணு போட்டோவா? யாருக்கிட்ட பொண்ணு பாத்துட்டாலேரா? வேற யாருக்கு? எனக்கு தான். நானும் ஆண் தானே, எனக்கும் வெட்கம் நாணம் பகிர்ப்பு பண்பாடு எல்லாம் இருக்கும் அல்லவா? ஏமா, நீயும் எத்தனை நாளைக்கு தாமா தனியா அந்த வீட்டு வேலையெல்லாம் செஞ்சுட்டு கஷ்டப்படுவ? இந்த பாக்கியா வீட்டுல பொம்பளை பிள்ளைன்னு இருக்குன்னு பேரு, ஆனா ஒரு வேலையும் உனக்கு பாத்து கொடுக்க மாட்டேங்குது. இதுவே நான் கல்யாணம் பண்ணிட்டு மருமகன் உனக்கு வந்துச்சுன்னு வச்சுக்கோ, எவ்வளவு உதவியா இருக்கும் உனக்கு. நீ மகாராணி மாதிரி கால் மேல கால் போட்டுட்டு இந்த இடத்துல குத்த வச்சுட்டு உட்காந்துருக்கலாமா? அந்த பிள்ளை எல்லா வேலையும் பாத்துக்கோமா. உன்னை மகாராணி மாதிரி வச்சு காப்பாத்துவேன்னு சின்ன வயசுல இருந்தே சொல்லிட்டு இருக்கேன்ல, அதை நிறைவேற்ற நேரம் வந்துருச்சுன்னு நினைக்கிறேமா. அதுவும் நான் இருக்கிற அழகுக்கு, எனக்கு இருக்கிற அறிவுக்கு, நான் படிச்ச படிப்புக்கு எனக்கு நிறைய பொண்ணுங்க லைன்ல கியூ கட்டி நிப்பாங்கம்மா. அதுல ஏதாவது ஒரு பொண்ணை செலக்ட் பண்ணினா ராஜா மாமாக்கு ரோஜா அத்தைக்கு கல்யாணம் நடக்கும் போதே நானும் கல்யாணம் பண்ணிப்பேன். உனக்கும் மண்டப செலவு சாப்பாடு செலவு எல்லாம் மிச்சமாகும்ல. மருமக வந்த மாதிரியும் இருக்கும், எனக்கு கல்யாணம் ஆன மாதிரியும் இருக்கும். எப்படி என் ஐடியா? அண்ணே, புரோக்கர் அண்ணே, நீங்க கிளம்புங்கண்ணே. ஏதாவது உள்ளூர்லயே மாப்பிள்ளை வந்தா மட்டும் எனக்கு கொண்டு வந்து சொல்லுங்க. சரிங்கம்மா. தம்பி, நான் புரோக்கர் வேலை மட்டும் தான் பாக்குறேன். எனக்கு இந்த ஜாதகம் பாக்குறது ஜோசியம் பாக்குறதுலாம் வராது. ஆனா உன்னை பார்த்தா எனக்கு ஒண்ணு தோணுது. உனக்கு நாக்குல சனி நடனம் ஆடிட்டு இருக்கு. பாட்டை கொஞ்சம் நிறுத்தினா அது வாழை சுருட்டிக்கிட்டு உள்ள ஓடிடும். இல்ல நீ காலி ஆயிருவ, பாத்துக்கோ. ஏலே இங்க வா. ஏண்டா
10வது கூட முடிக்கல அதுக்குள்ள கல்யாணத்தை பத்தி யோசிக்கிற அளவுக்கு வயசு வந்துருச்சு. இதுல சார் பட்ஜெட் போடுறாராமா. ராஜா கல்யாணத்தோட சேர்த்து நடத்திட்டா மண்டப செலவு மிச்சம், சாப்பாட்டு செலவு மிச்சம். இல்ல எனக்கு புரியல. நான் என்ன தப்பா சொல்லிட்டேன்? கரெக்டா தானே சொன்னேன். என்ன பாராட்டலனா கூட பரவாயில்ல, எதுக்கு இப்படி கோவமா பாக்குறீங்க? பாராட்டு விழா தானே, உனக்கு நடத்திட்டா போச்சு. பட்டிக்கிற பேசுற பேச்சாடாத. கல்யாணம் கல்யாணம் அதுதான் மனசுக்குள்ள இருக்கு, பட்டி பேத மனசுல இல்ல. ஏய் ஓட வலிக்குதுப்பா. அம்மா நிறுத்த சொல்லுப்பா. ஓடுப்பா, வலிக்குது. டேய் நில்லுடா, ஓடாத. மவனே வீட்டு பக்கம் வந்துதான் ஆகணும். வா, காலு கையெல்லாம் முறிச்சு படுத்த படுக்கையாக்கி விட்டுறேன். கல்யாணம் கேக்குது கல்யாணம். பேசுற பேச்சுக்கும் வயசுக்கும் என்ன சம்மந்தம் இருக்கு? இதெல்லாம் கல்யாணத்தை பத்தி பேசுது. முளைச்சு 3 இலை விடல. ஏமா இருந்தாலும் நான் சொன்னதை கொஞ்சம் யோசிச்சு பாரு. சொல்லிட்டேன், அப்புறம் உன் இஷ்டம். ஏலே வந்த மூஞ்செல்லாம் பேத்துருவேன். ஒழுங்கா ஓடி போயிரு. ப்ரோ என்னது, யாரோ ஒரு பையன் வீட்டுக்கு போலான்னு சொல்லிட்டு ஏதோ பார்க்க கூட்டிட்டு வந்திருக்கீங்க. சொல்றேன் கார்த்திக், ஒரு விஷயம் இருக்கு. சொல்லுங்க. இதுக்கு முன்னாடி உங்க லைஃப்ல நடந்த கதையெல்லாம் என்னன்னு முழுசா எனக்கு தெரியாது. ஆனா இப்ப நடந்துட்டு இருக்க கதையில தான் கொஞ்சம் டவுட்டா இருக்கு. என்ன ப்ரோ, ஏதோ புதர்லாம் வச்சு பேசுறீங்க? என்னன்னு தெளிவா சொல்லுங்க. என்கிட்ட சொல்றதுக்கு என்ன? அதான் ப்ரோ, அந்த நம்பிக்கை தான். உங்ககிட்ட சொல்றதுக்கு என்ன, நம்ம 2 பேரும் ரொம்ப க்ளோஸான ஃப்ரெண்ட்ஸ்னால ஒரே ஒரு முக்கியமான விஷயம் உங்ககிட்ட கேட்கணும். கேளுங்க ப்ரோ. எது கேட்டாலும் தெளிவா பதில் சொல்லுவீங்கல்ல? கண்டிப்பா சொல்றேன் ப்ரோ, கேளுங்க. உங்களுக்கும் உங்க ஒய்ஃப்க்கும் உங்களுக்கும் உங்க எக்ஸ் ஒய்ஃப்க்கும் டிவோர்ஸ் ஆயிடுச்சா? ஆமா ப்ரோ, எங்களுக்கு டிவோர்ஸ் ஆயிடுச்சு. அவ வேற ஒருத்தரை கல்யாணம் பண்ணிட்டா. இப்ப அவ பிரெக்னென்ட்டாவும் இருக்கா. ஹோ, அப்ப இனிமே அவங்க உங்க லைஃப்குள்ள வரமாட்டாங்க, அப்படித்தானே? ஆமா ப்ரோ, வரமாட்டா. கேக்குறேன்னு தப்பா எடுத்துக்காதீங்க. அப்ப நீங்க வேற கல்யாணத்தை பத்தி யோசிக்கலையா? வேற கல்யாணமா? இல்ல ப்ரோ, நான் அதை பத்தி யோசிக்கல. எனக்கு அதை பத்தி எந்த தாட்டும் இல்ல. எனக்கு இப்ப இருக்கிறது ஃபுல்லா இதழ நல்லா பாத்துக்கணும், அவளை நல்லா வளர்த்து படிக்க வச்சு பெரிய ஆள் ஆக்கணும். அதுதான் இப்ப என்னோட கனவு, லட்சியம் எல்லாமே. சூப்பர் ப்ரோ. பெத்த குழந்தைய, அதுவும் பொன் குழந்தைய நல்லபடியா பாத்துக்கணும் இல்லையா? ரொம்ப நல்ல விஷயம் தான். அப்புறம் இந்த கண்மணி கல்யாணத்தை விஷயத்த பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? கண்மணி கல்யாணத்தை நான் என்ன ப்ரோ நினைக்கிறது? நல்லபடியா நடத்துங்க. நான் என்ன நினைக்கிறதுக்கு இருக்கு? இல்ல ப்ரோ, நான் என்ன கேட்க வந்தேன்னா, ஒரு நிமிஷம் ப்ரோ. ஹலோ ரோஜாமா. மாமா சாரிங்க, ராங் நம்பர். நான் வைக்கிறேன். ராஜா ராஜா வச்சிடாதீங்க. நான் தான் ரோஜா தான் பேசுறேன். ரோஜா நீயா? எடுத்தோடனே வேற ஏதோ சொன்ன மாதிரி இருந்துச்சு. இல்லையே, நான் எதுவும் சொல்லலையே. ஃப்ராடு. இல்ல, நான் அட்டென்ட் பண்ணனே நீ வேற ஏதோ சொன்ன. ஒழுங்கு மரியாதையா அதையே சொல்லு. அப்ப உங்க காதுல கேட்டிருக்கு, அப்படிதானே? ஆமா, என் காதுல கேட்டுச்சு. என்ன சொன்னேன்னு சொல்லு. ஒரு வாட்டி தான் சொல்ல முடியும். இப்ப நீங்க சரியா கேட்கல. இதுக்கப்புறம் நம்ம நேர்ல மீட் பண்ணும்போது சொல்றேன். சாவடிச்சிருவேன் உன்னை. ஒழுங்கு மரியாதையா சொல்லுடி. அதெல்லாம் முடியாது. சரி, இப்ப எதுக்கு ஃபோன் பண்ண, அத சொல்லு. ஹலோ, இப்ப நான் உங்களுக்கு பாதி பொண்டாட்டி ஆயிட்டேன். இதுக்கப்புறம் நான் எப்ப வேணாலும் உங்களுக்கு கால் பண்ணுவேன். எப்ப கால் பண்ணாலும் அட்டென்ட் பண்ணணும். யார்கிட்ட பேசிட்டு இருந்தாலும் கட் பண்ணிட்டு என் கால் அட்டென்ட் பண்ணணும். தெரியும்ல, இதெல்லாம் வைஃபோட ரூல்ஸ். ஓஹோ, சரிங்க பாதி பொண்டாட்டி. இப்ப நான் கொஞ்சம் பிஸியா இருக்கேன், அப்புறமா கால் பண்ணவா? என்னது, பிஸியா இருக்கீங்களா? என்ன ஆணி புடுகிற வேலையா இருந்தாலும் சரி, எல்லாத்தையும் தூக்கி எறிஞ்சிட்டு இப்ப என் கூட பேசுங்க. லூசு, கொஞ்சம் வேலையா இருக்கேன்டி, அப்புறமா கூப்பிடுறேன். என்கிட்ட பேசுறத விட்டுட்டு அப்படியே என்ன முக்கியமான வேலை பார்க்க போறீங்க? நானும் கார்த்திக்கும் வெளியே வந்தோம். சரி, அதான் வெளியே வந்து பேசிட்டு இருக்கோம். ஓஹோ, கார்த்திக் கிட்ட பேசுறது ரொம்ப முக்கியமான வேலையா? ஏன் இதான் ஃபர்ஸ்ட் டைம் கார்த்திக்க பாக்குறீங்களா? அது இல்லடி, அவங்க லைஃப் மேட்டரா ரொம்ப முக்கியமான விஷயமா பேசிட்டு இருக்கேன். அதான் நம்ம நேத்து டிஸ்கஸ் பண்ணோம்ல கண்மணி கார்த்திக்க பத்தி, அத பத்தி கேட்டுட்டு இருந்தேன். கரெக்டா கால் பண்ணிட்டேன். மூக்கு வேத்துருமே ஏதாவது முக்கியமான விஷயம் நான் பேசினா. ராஜா, அப்புறம் பேசிக்கோங்களேன். கொஞ்ச நேரம் என்கிட்ட பேசலாம்ல. நீ இருக்கியே புடிவாதம். கார்த்திக் வெயிட் பண்றாருடி. எவ்வளவு நேரம் அவர் இங்கே நிப்பாரு. ஆசையா பேசலான்னு வந்தேன். சரி ஓகே, பாருங்க, வைக்கிறேன். ஒரு நிமிஷம். நாளைக்கு உங்க அண்ணனும் அண்ணியும் கோயிலுக்கு வருவாங்கல்ல, அப்ப அவங்க கூட நீயும் வந்துரு. நானா? கோயிலுக்கா? எதுக்கு? கோயில்ல பூசாரி வேலைக்கு ஆள் எடுக்கிறாங்களா, அதான் உன்னை அந்த வேலைக்கு சேர்த்து விடலான்னு வர சொல்றேன். ராஜா, அடி வாங்க போறீங்க. சொல்லுங்க, எதுக்கு வர சொல்றீங்க? பைத்தியம், நானும் கோயிலுக்கு வரேன்டி, நீயும் வா. சும்மா மீட் பண்ண மாதிரி இருக்கும்ல. அப்புறம் மெயின் கண்டிஷன், சாரி கட்டிட்டு வா. வாய்ப்பில்ல ராஜா, வாய்ப்பே இல்ல. மூஞ்ச உடைச்சிருவேன். ஏண்டி? என்னாலலாம் சாரி கட்டிட்டு தரன்னு இழுத்துட்டுலாம் வர முடியாது. நான் சுடிதார் போட்டு வரேன், அப்படி இல்லைன்னா ஜீன்ஸ் பேண்ட் போட்டுக்கிறேன். ஓகே? சாவடிச்சிருவேன் உன்னை. என்னது, கோயிலுக்கு ஜீன்ஸ் பேண்ட் இல்லாம போட்டு வருவேன்? சரி, அட்லீஸ்ட் ஹாஃப் சாரியாவது கட்டிட்டு வாடி. உங்களுக்கு என்ன, டப்புன்னு ஒரு பேண்ட் சட்டையை மாத்திட்டு வந்துருவீங்க. எனக்கு அப்படியா? அதெல்லாம் முடியாது. நான் கோயிலுக்கு வரேன், ஆனா ஹாஃப் சாரி எல்லாம் கட்டிட்டு வர மாட்டேன் சொல்லிட்டேன்.
மவளே, நீ மட்டும் நாளைக்கு கோவிலுக்கு ஹாஃப் சாரியோ இல்ல சாரியோ கட்டிட்டு வரல, அப்படியே கழுத்தை நினைச்சு கொன்றுவேன் உன்னை. அப்ப இந்த ரோஜாவோட கடைசி நாள் நாளைக்கு தான் நினைக்கிறேன். சரி பரவாயில்ல. சரி நீங்க போய் கார்த்திக் கிட்ட பேசுங்க, நான் போனை வைக்கிறேன், காலையில மீட் பண்ணுவோம். சரி, நைட்டு தூங்கும் போது மெசேஜ் பண்ணு. ஆமா, அப்படியே மெசேஜ் பண்ணி கிழிச்சிடுற மாதிரி தான். என்ன தூங்க போறப்ப ஹாய்னு அனுப்புவேன், நீங்க குட் நைட்னு அனுப்புவீங்க அதானே? ஏய், ரொம்ப பேசாத, என்ன மூடிட்டு போன வை. என்னமோ தெரியல, ராஜா திட்டினாலும் பிடிச்சிருக்கு, அவரை சிரிச்சு பேசினாலும் பிடிச்சிருக்கு. ஏதோ ஒரு மாய மந்திரம் வச்சிருக்காரு, நல்லா என்ன மயக்கிட்டாரு, அது மட்டும் தெரியுது. ஏய் லூசு பொண்டாட்டி, நீ மட்டும் நாளைக்கு புடவை கட்டிட்டு வரல, சத்தியமா உன்கிட்ட பேச மாட்டேன்டி, சொல்லிட்டேன். நாளைக்கு புடவை வேற கட்டிட்டு வர சொல்லியிருக்காரு, போய் எடுத்து வைப்போம். என்னதான் அவர்கிட்ட பீலா விட்டாலும் நம்மளுக்குள்ள ஆசை இருக்குல்ல, அவர் முன்னாடி புடவையில போய் நிக்கணும்னு. ராஜா அசந்து போற மாதிரி அவரை முன்னாடி புடவையை கட்டிட்டு போய் நிக்க வேண்டியதா. கார்த்திக். ப்ரோ. சாரி கார்த்திக், உங்களை ரொம்ப நேரம் வெயிட் பண்ண வச்சுட்டேன். அது திடீர்னு ரோஜா கால் பண்ணலாம், அதான் பேசிட்டு வந்தேன். பரவாயில்ல ப்ரோ, கல்யாணம் ஆகிற வரைக்கும் அது மாதிரிலாம் அடிக்கடி கால் பண்ணி பேசிக்கோங்க ப்ரோ. ஏன்னா கல்யாணத்துக்கு அப்புறம் இப்படிலாம் சிரிச்சு நம்மள்ட்ட பேச மாட்டாங்க, பாத்துக்கங்க. ஐயோ, என்ன ப்ரோ இப்படி ஒரு குண்டை தூக்கி போடுறீங்க, பயமா இருக்கே. ஆமா ப்ரோ, உண்மையா தான் சொல்றேன். ஆல்ரெடி எக்ஸ்பீரியன்ஸ் ஆன ஆள் நீங்க, நீங்க சொன்னா கேட்டுதானே ஆகணும். கார்த்திக் ப்ரோ, என்னாச்சு? ஏதாவது தப்பா சொல்லிட்டேனா? சேச்சா, அப்படிலாம் இல்லை ப்ரோ. என்னோட எக்ஸ் லைஃப் எனக்கு ரொம்ப கசப்பான அனுபவம் தான். எனக்கு அதை எப்படி சொல்றதுன்னு தெரியல. ஆனால் அதுலேருந்து நான் மீண்டும் வெளியே வந்துட்டேன். இதுக்கப்புறம் எனக்கு எந்த லைஃபும் வேணான்னு முடிவும் பண்ணிட்டேன். கார்த்திக் ப்ரோ, இதுக்கப்புறம் என்னால உங்ககிட்ட மறைச்சு இல்ல சுத்தி வளைச்சுலாம் பேச முடியாது. நான் டைரக்டாவே விஷயத்துக்கு வரேன். இத எப்படி கேட்கறதுன்னு எனக்கு தெரியல. ஆனா என் மனசுக்குள்ள இருக்கிற விஷயத்த உங்ககிட்ட கேட்கறேன், தப்பா எடுத்துக்காதீங்க. உங்களுக்கும் கண்மணிக்கும் ஏதாவது இல்ல, எதுவா இருந்தாலும் மறைக்காம சொல்லுங்க ப்ரோ, நான் எதுவும் தப்பா எடுத்துக்க மாட்டேன். ராஜா, இந்த விஷயத்த யார்கிட்டயாவது ஷேர் பண்ணணும்னு தோணுது. ஆனால் யார்கிட்ட இதை பற்றி பேசுறதுன்னு தெரியல. ஃபர்ஸ்ட் டைம் உங்ககிட்ட சொல்கிறேன். எதுவா இருந்தாலும் கிளியரா சொல்லுங்க, எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. எனக்கும் கண்மணிக்கும் ஏதாவது இருக்கான்னு நீங்கள் கேட்டீங்க. சத்தியமா அந்த கேள்விக்கு எனக்கு பதில் தெரியல ப்ரோ. ஆனால் முழுசா இல்லைன்னு என்னால் சொல்லவும் முடியல. கண்மணி என்னையும் சரி என் குழந்தை இதழையும் சரி ரொம்ப சந்தோஷமா நிம்மதியா பாத்துக்கிறான்னு சொல்றதை விட பத்திரமா பாத்துக்கிறா. தூங்குற அந்த 8 மணி நேரத்தை தவிர மற்ற எல்லா நேரமும் அவ கூடயே தான் ப்ரோ இருக்கேன். அதனாலயும் என்னவோ அவ மேல ஒரு அஃபெக்ஷன் என்ன அறியாமையே வந்துருச்சு. எனக்கு புரியுது, நம்மளுக்கு கல்யாணம் ஆகி டைவர்ஸ் ஆயிடுச்சு, நம்மளுக்குன்னு ஒரு குழந்தை இருக்கு, நம்ம இன்னொரு பொண்ணோட லைஃபை கெடுக்க கூடாது, அந்த பொண்ணுக்குன்னு தனியா வேற லைஃப் இருக்குன்னு எல்லாமே எனக்கு புரியுது. ஆனா அதையும் மீறி என் மனசுக்குள்ள ஏதோ ஒரு மாதிரி படபடனே இருக்கு. கண்மணியை பார்த்தாலே ஏதோ ஒரு மாதிரி தனி ஃபீலிங் வருது. எனக்கு புரியுது ப்ரோ, அது ரொம்ப தப்பு. ஆனாலும் என்னால கண்ட்ரோல் பண்ண முடியல. ப்ரோ, நான் ஏதாவது தப்பா பேசியிருந்தா என்ன மன்னிச்சிருங்க. கண்மணி உங்க வீட்டு பொண்ணு, உங்க வீட்டு பொண்ணோட வாழ்க்கையை நான் கண்டிப்பா ஸ்பாயில் பண்ண மாட்டேன், என்ன மன்னிச்சிருங்க ப்ரோ. கார்த்திக், எதுக்கு மன்னிப்பு கேட்டுட்டு இருக்கீங்க? உங்களோட ஃபீலிங்ஸை நீங்க என்கிட்ட சொல்லியிருக்கீங்க, இதனால தப்பு ஒன்றும் இல்லையே. இல்ல, உங்களுக்கு என் மேல கோவம் வரலையா? கோவமா? உங்க மேலையா? எதுக்கு எனக்கு வரணும்? இல்ல ப்ரோ, யாருக்கா இருந்தாலும் நான் இப்ப சொன்னதுக்கு கண்டிப்பா கோவம் வந்திருக்கணும். ஏன்னா நான் டைவர்ஸ் ஆன ஒரு ஆளு, அதுவும் குழந்தை இருக்கிற ஒரு ஆளு. நான் போய் ஒரு பொண்ணு மேல ஆசைப்படலாமா? அதுவும் கல்யாணம் ஆகாம குழந்தை இல்லாம புதுசா இருக்கிற பொண்ணு வேற ஒரு பையனை கல்யாணம் பண்ணிட்டு சந்தோஷமா போற பொண்ணு மேல போய் ஆசைப்படலாமா? ஆசைப்படலாம் கார்த்திக், தப்பு இல்ல. உங்களுக்கு இருக்கிற ஃபீலிங்ஸை நீங்க சொல்லியிருக்கிறீங்க, இதனால என்ன தப்பு? இந்த டைவர்ஸ் ஆயிருக்கிறது, இந்த குழந்தையெல்லாம் லைட்டா ஒதுக்கி வச்சுட்டு பாருங்க. நீங்க ஒரு பையன், கண்மணி ஒரு பொண்ணு, உங்களுக்குள்ள இருக்கிறது லவ் ஃபீலிங், அவ்வளவுதான். இதுக்கு இடையில உங்களுக்கு டைவர்ஸ் ஆயிருக்கு, இன்னொரு குழந்தை இருக்கு. இதை கண்மணி மனசார ஏத்துக்கிட்டானா வேற என்ன பிரச்சனை உங்களுக்கு? இங்க பாருங்க கார்த்திக், மனசளவுல ரொம்ப குழம்பி போயிருக்கீங்க. நம்மளுக்கு கல்யாணம் ஆகி டைவர்ஸ் ஆயிடுச்சு, நம்மளுக்கு ஒரு குழந்தை இருக்கு, நம்ம இன்னொரு பொண்ணு மேல ஆசைப்படக்கூடாது, இப்படியே நீங்க யோசிச்சுட்டு இருக்கீங்க. ஆனா ஒருவேளை அந்த பொண்ணு உங்களை மனசார ஏத்துக்கிட்டானா, அதை விட வேற என்ன கார்த்திக் இருக்கு உங்களுக்கு? புரியுது ப்ரோ, ஆனா கண்மணி என்னை ஏத்துப்பாளா? அது எனக்கு தெரியாது, நீங்க தான் அதை கேட்டு தெரிஞ்சுக்கணும். நானா? பின்ன நானா? என்ன ப்ரோ, நீங்க தான் கேட்கணும். ஐயோ, எனக்கு பயமா இருக்கு, நான் எப்படி ப்ரோ கேக்குறது? ஒன்னும் இல்ல, நாளை காலையில நம்ம எல்லாரும் கோயிலுக்கு போலாம், அங்க வச்சு கேளுங்க, தெளிவா கேட்டுருங்க. உங்க மனசுக்குள்ள இருக்கிற குழப்பத்துக்கு ஒரு ஆன்சர் கொண்டு வாங்க. ப்ரோ, பயமா இருக்கு. பயப்படாதீங்க கார்த்திக், எவ்வளவு நாளைக்கு தான் இப்படி குழப்பிட்டே இருப்பீங்க? ஆனா ஒரு விஷயம் சொல்றேன், எனக்கு கண்மணியை பார்க்கும்போது கண்மணிக்கும் உங்க மேல ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னு தான் நினைக்கிறேன். அதை நீங்க தெளிவா அவகிட்டே கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. உண்மையாவா? ஆமா ப்ரோ, உங்க குழந்தைய அவ 10 மாசம் சுமந்து கஷ்டப்பட்டு பெத்த மாதிரி அவ்வளவு நல்லா பாத்துக்கிறா. அது ஒரு விஷயமே போதுமே. ஒன்னும் இல்ல, நாளைக்கு காலையில கோயில்ல வந்து எல்லாத்தையும் பேசி கிளியர் பண்ணிருங்க, சரியா? உங்க கூட நாங்க இருக்கோம், பயப்படாதீங்க. சரி ப்ரோ, ஆனா இவ்வளவு சீக்கிரம் நீங்க அந்த விஷயத்தை அக்செப்ட் பண்ணுவீங்கன்னு சத்தியமா நான் நினைக்கல. ரொம்ப தேங்க்ஸ் ப்ரோ.
பரவாயில்ல கார்த்திக், நீங்க ஒரு வேளை எங்க ஃபேமிலிக்கு கிடைச்சீங்கன்னா நாங்க தான் கொடுத்து வச்சிருக்கணும். ரொம்ப நல்ல பர்சன் நீங்க. தம்பி கண்மணி கார்த்திக் எல்லாம் உள்ள போயிட்டாங்க. நாங்களும் உள்ள போய் தேங்காய் வாழைப்பழம் எல்லாம் வச்சு படைச்சிட்டு இருக்கோம் தம்பி. அவங்க ரோஜா வீட்ல வந்தாங்கன்னா எல்லாரையும் உள்ள கூட்டிட்டு வந்துரு. சரிக்கா, நான் கூட்டிட்டு வரேன், நீங்க போங்க. கடவுளே, எந்த தடங்களும் இல்லாம எல்லாம் நல்லபடியா நடந்து முடியணும் கடவுளே. வாங்க சார், வாங்கக்கா. நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கோம் தம்பி, நீங்க நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கும்பா. நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார், நல்லா இருக்கேன்க்கா. எங்க தம்பி செம்பாக்காவை காணோம்? தேங்காய் வாழைப்பழம் படைக்கிறதுக்காக உள்ள போயிட்டாங்கக்கா. உள்ள போங்கக்கா. சரிங்கப்பா. அக்கா, சொல்லுங்கப்பா. நீங்க மட்டும்தான் வந்தீங்களா? வேற யாரும் வரலையா? வேற யாருன்னா யாரப்பா கேக்குறீங்க? இல்லக்கா, சும்மா கேட்டேன். நீங்க 2 பேரும் மட்டும்தானா, இல்ல வேற யாரும் வந்திருக்காங்களான்னு? இல்ல தம்பி, நாங்க 2 பேரும் மட்டும்தான். சரிப்பா, நாங்க உள்ள போறோம். சரிங்கக்கா. ரோஜா வரலையா? நம்ம கூப்பிட்டு வராம இருக்க மாட்டாளே. பொண்ணு பார்க்க வரும்போது என்ன எப்படி எல்லாம் பிராங்க் பண்ணீங்க. ஒரு சின்ன பிராங்க் உங்களுக்காக. எக்ஸ்கியூஸ் மீ, கொஞ்சம் நவுறீங்களா? சாரி, போங்க. ஹலோ. அதான் போங்கன்னு சொல்றேனே. அப்புறம் வியந்து வியந்து உடைந்து உடைந்து சரிந்து சரிந்து மிரண்டு மிரண்டு இந்த நிமிடம் மீண்டும் பிறந்து உனக்குள் கலந்து தொலைந்து தொலைந்து. என்ன புடவையிலாம் வரமாட்டேன்னு யாரோ ரொம்ப பில்டப் விட்டாங்க. வரவேன்னு தான் நினைச்சேன். ஆனா என் புருஷன் ஆசைப்பட்டுட்டாரே, அதை நிறைவேற்றதானே பொண்டாட்டியோட வேலை. அப்ப புருஷன் என்ன ஆசைப்பட்டாலும் பொண்டாட்டி நிறைவேற்றிடுவீங்க, அப்படித்தானே? அப்ப என்னோட இன்னொரு ஆசையும் சொல்றேன், அதை நிறைவேற்றுறீங்களா இல்லையான்னு பாப்போம். நிறைவேற்றிட்டா போச்சு, என்னன்னு சொல்லுங்க. காது கொடு, சொல்றேன். ஆத்தாடி ராஜா, அட்டி வாங்க போறீங்க நீங்க. என்னது இதெல்லாம், இப்படியா பேசுறீங்க? அதுவும் கோயில் வாசல்ல நின்னுட்டு. என்னடி இது கொடுமையா இருக்கு? நீ தானே சொன்ன புருஷன் என்ன ஆசைப்பட்டாலும் பொண்டாட்டி நிறைவேற்றுவேன்னு. அப்புறம் என்ன, இதுதான் என்னோட ஆசை, இப்பவே நிறைவேத்து. இங்க பாருங்க, கோயில்னு பாக்குறேன், இல்ல உங்களை என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. சரி, இது கோவில்ல நினைக்காத. நம்ம 2 பேரும் ஒரே வீட்ல தனியா இருக்கோம்னு நினைச்சுக்கோ. இப்ப ஆசையை நிறைவேற்றலாம்ல. ஷோ ராஜா, அட்டி வாங்க போறீங்க நீங்க கிட்ட. ஒழுங்கு மரியாதையா உள்ள வாங்க. இதுக்கு தான் என்ன கூப்பிட்டீங்களா? இனிமே நீங்க எங்க கூப்பிட்டாலும் நான் வரவே மாட்டேன். சரி, உள்ள வா. சும்மா தான் சொன்னேன், வா. நீங்க இருக்கீங்களே எப்பா. ஓய் பொண்டாட்டி, போனா போதுன்னு இன்னைக்கு விடுறேன். ஆனா கல்யாணத்துக்கு முன்னாடி என்னைக்காவது ஒரு நாள் என் ஆசையை நீ நிறைவேற்றணும், புரியுதா? போங்க போங்க பார்க்கலாம். நிறைவேற்றுவேன்னு சொல்லு. ஷோ பார்க்கலாங்க, போங்கங்க. நீ சொன்னாதான் நான் போவேன். சரி நிறைவேத்துறேன், போதுமா? போய் தொலைங்க. கடவுளே, ஏண்டா வந்தோன்னு இருக்கு.